அரசியல் போல டென்ட் மாறி போகுது உள்ள இதே இதே போன மாதம் இதே கோயில் இருப்பா சொல்ல கேளுங்க எல்லாம் பேசக்கூடாது இருப்பா 3 மாசம் கோட்டில 3 மாசம் இதே கோயில படம் இல்லப்பா கேட்க கூட சொல்லல தவிர சினிமா பத்தி கேள்வி சொல்ல வரேன் அல்ல அரசியல் பத்தி கேட்கறதுக்கு போது அது அரசியல் கேட்கல இப்ப நான் தவிர்க்கலங்க உங்களை என்ன காரணம் மத்திய அரசு தவையும் தேவை என்ன சொன்னா கேளுங்க நான் கேட்க சொல்லல ஒரு ஹீரோ பத்தி கேளுங்க ஒரு என்ன நடிகை அதை கேளுங்க ரெண்டாவது ஒரு காலத்துல இருங்க தந்தி தினத்தந்தி தினகரன் மாலைமலை இப்படி எல்லாரும் கேட்டாங்க நான் கேட்கல சொல்லல அவங்க சினிமா பத்தி தான் கேட்டிருந்தாங்க அன்னைக்கெல்லாம் அதுதான் சொல்ல வரேன் நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல இதே வந்து ரஞ்சித் சார் கிட்டயும் மாரி செல்வராஜ் கிட்டயும் மத்த நிறைய டைரக்டர் வந்து அரசியல் பேசுறாங்க சார் அது அவங்க இருங்க சார் ஆமா அவங்க கிட்ட நீங்க வந்து நீங்க மேடையில பேசும்போது நீங்க அதெல்லாம் பேசுங்க கேட்க கூடாது நீங்க கேட்க மாட்டீங்க நான் கேட்பேன் நான் சத்தியமா கேட்பேன் இருந்தா ஏங்க அவங்க அரசியல்னா வேற மாதிரி அவங்க அரசியல் ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு அழகு அந்த பொறுப்பான இயக்குனரை தான் நம்ம தனுஷ் ராஜ்குமாரை நான் பார்க்குறேன் நல்ல ஒரு கண்டென்ட்டு அப்புறம் கதாநாயகன் வெற்றிகிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதையாக இருக்காது அதில் ஏதோ ஒரு வித்தியாசம் ஏதோ ஒரு கண்டென்ட் புதுசாக இருக்கும் தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன் கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப திறமைசாலியாக இருக்கார் இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆப்டான கதையாக இருக்கும் இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய வளர்ச்சியாக வரும். ஹாய், என்னோடய நேம் ஷார்மிஷா. ஸோ ஹீலர் மூவின்றது ஒரு உண்மையிலே சொல்ல ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரும் ரொம்ப நல்லா நரேட் பண்ணார். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் என் கூட சாரும் நடிக்கிறாங்க, சாரும் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ சுப்பிரமணியம் சிவா சாரும் நடிக்கிறாரு. அப்புறம் தீனா அண்ணன், மைம் கோபினா அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். சமமாக சேவை செய்யணும், எல்லாருக்குமே பொதுவாக சேவை செய்யணும், அதில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. படிக்க வர டாக்டர்ஸ் எல்லாருமே மருத்துவத்தை வந்து கடவுளுக்கு சமமாக சேவை செய்யணும். அதை தான் ஒரு பெரிய கருத்தாக வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த படம் வெளில வரும்போது மருத்துவத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய ஒரு மெசேஜாக இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். மீதி விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த என்னோடய படம் விஷயம் ஆரம்பிக்கும் போது மீதி எல்லாத்தையும் நான் இன்டர்வியூவில் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு வந்து தனுஷ் ராஜ்குமார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதாவது ஒவ்வொரு படமாக தான் வந்துட்டுருக்கு, அதிகமாகலாம் வரல. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய படம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தாக்கா வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலும் எந்த ரெக்கமெண்ட் இல்லாமலும் ஜெயிக்கலாம். ஹார்ட் ஒர்க் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காலம் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிடுச்சு. எல்லாருமே வந்து தேட்டரில் அதிகமாக படம் பார்க்குறத விட இன்றைக்கி ஃபோனில் எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போது அதுவும் பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் வீடியோ யூடியூப்பில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று வந்துச்சு, 15 செகண்டு. அந்த 15 செகண்ட் உனக்கு டைம் தரேன், அதில் நீ ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வை, ஏதாச்சும் ஒன்று பண்ணு, நான் பார்க்குறேன். இன்னும் காலம் போக போக உனக்கு ஒரே ஒரு செகண்டு தான் டைம் தருவேன், ஏதாவது நான் பண்ணு, இல்லைனா தள்ளி விட்ருவேன். அப்படிலாம் வந்துடும் காலம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாங்கிறது வேறு, சினிமா துறைங்கிறது வேறு. இதை வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே ஒன்றா அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துடக்கூடாது. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாங்களும் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அவங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அவங்க எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு
என்ன சொல்ல வரீங்க கரெக்டா சொல்லுங்க. கருத்து படத்தோடைய ஹீலர் படத்தை பற்றி பேசி வெற்றி அடையணும். இதுக்காக தான் உட்காந்துருக்குறேன். யூடியூப்பை விட்டு அதெல்லாம் விடல. கரெக்டா சொல்லுங்க, ரொம்ப லென்த்தா போவாதீங்க. நீ படத்தோட பற்றி பேசுங்க, படத்தை பற்றி பேசுங்க. ஒரு செகண்ட்ன்றீங்க. ஆமாம், நீ படத்தை பேசு. வந்திருக்கீங்க இப்போ என்ன கொடுப்பா, அது எல்லாமே அது வேண்டாம், அது வேண்டாம். படத்தை பற்றி பேசு. காத்துக்கருப்பு இந்த படம் வெற்றி அடையணும்ப்பா. இந்த படத்துக்கு எல்லாம் உட்காந்து உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறப்ப பேசுப்பா. பேசு. அது லேட் ஆகுது, அதனால தான் சார்ட்டா சொல்லு. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தை பற்றியும் அந்த தெளிவாக நான் பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கருப்பு கலை இல்லைன்னே நினச்சிருவாங்க. சம்மந்தம் இல்லாத பேசினா தான் காத்துக்கருப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் இதை பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும். எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையாக சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பாக படம் வந்து வெற்றி காணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து சினிமான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், அங்கே ஃபைட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் சினிமா. சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இப்படி சும்மா தள்ளி விட்டாலே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரமும் சிரிக்கணும், அந்தளவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனா வரணுன்னா, ஒரு இடத்த பிடிக்கணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது. எங்கேயாவது சோசியல் மீடியாவில் இப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அள வச்சுட்டு இருக்காங்களா, உட்காந்து யாராவது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா? கிடையாது. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வீதிக்கு வீதி இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையுமே யூடியூப் இருக்குது. அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக ஒரு இடத்த பிடிக்கணும். அது என்னுடைய இருக்குங்க. இப்போ நீட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து 40 சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல. ஆனால் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து 400 சொன்னீங்க, உங்கள் இதிலே சொல்கிறேன் 400 சொன்னீங்க. இப்போ 238 தான் சம்திங் வந்திருக்கு. அதை பற்றி ஏன்னா பெரிய அரசியல் இருக்குது படத்தில், அந்த அரசியல் இந்த இடத்துல மேட்ச் பண்ண சினிமாப்பா என்னப்பா நீ அரசியல் தனியாக இது வந்து படம். இந்த படம் இது சினிமா ஹீலர் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த ஹீலர் படம் பேட்டி பெரிய தினகரன் தினத்தந்தி அந்த மாதிரியாலும் கேட்டால் நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் மில்லியன் கணக்கா இதுக்கு பேர் ஜோக்கா அப்படின்னு சொன்ன நெல்லை சாலமன் 800 படம் டப்பிங் இன்சார்ஜாக பண்ணியிருக்கேன். சார் படம் கூட நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜாக பண்ணியிருக்கேன். அப்போ கூட பிரபலம் ஆகலை. இப்போ சந்தோஷமாக இருக்குது. தயாரிப்பாளர் வந்து எங்கள் உறவினர், ஹீரோ வெற்றியும் உறவினர். தனுஷ் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ரைட்டரு ஜெகன்மோகன். எல்லாருமே இந்த டீம் ஜெயிக்கணும், அதுக்காக நான் வாழ்த்து குறிக்கிறேன். இதுக்கு பேர் ஜோக் இல்லை, இதுக்கு பேர் உண்மை. ஒரு சின்ன ஒரு மீடியாவில் ஒரு இது வார்த்தை, நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக பேசுகிறேன், கேட்டுங்க. எங்கே வந்தாலும் சினிமா சம்பந்தமாக மட்டுமே பேட்டி கேளுங்க. இருப்பா ஆடியோ இது வந்து அரசியல் கேட்காது சொல்ல, நான் சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது சினிமா. அவர் வந்து கோடியால படம் எடுக்கும்போது நம்ம அரசியல் பண்ண டென்ட் மாறி போய் ஒன்று இதே இதே போன மாதம் இதே கோயில் இருப்பா சொல்ல கேளுங்க, எல்லாம் பேசக்கூடாது. 3 மாசம் கோட்டில 3 மாசம் இதே கோயில படம் இல்லப்பா கேட்க கூட சொல்லல. தவிர சினிமா பத்தி கேள்வி சொல்ல வரேன். அல்ல அரசியல் பத்தி கேட்கறதுக்கு போது அது அரசியல் கேட்கல. இப்ப நான் தவிர்க்கலங்க. உங்களை என்ன காரணம்? மத்திய அரசு தவையும் தேவை. என்ன சொன்னா கேளுங்க, நான் கேட்க சொல்லல. ஒரு ஹீரோ பத்தி கேளுங்க, அவர் என்ன நடிக்க அதை கேளுங்க. ரெண்டாவது ஒரு காலத்துல தந்தி தினத்தந்தி தினகரன் மாலை இப்படி எல்லாரும் கேட்டாங்க, நான் கேட்கல சொல்லல. அவங்க சினிமா பத்தி தான் கேட்டிருந்தாங்க அன்னைக்கெல்லாம், அதுதான் சொல்ல வரேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இதே வந்து ரஞ்சித் சார் கிட்டயும் மாரி செல்வராஜ் கிட்டயும் மற்ற நிறைய டைரக்டர் வந்து அரசியல் பேசுறாங்க சார். அது அவங்க அவங்க கிட்ட நீங்க வந்து நீங்க மேடையில் பேசும்போது நீங்க அதெல்லாம் பேசுன்னு கேட்க கூடாது.
நீங்க கேட்க மாட்டீங்க. நான் கேட்பேன். நான் சத்தியமா கேட்பேன் இருந்தா. ஏங்க அவங்க அரசியல் வேற மாதிரி. ஏங்க அவங்க அரசியல் சேர்க்கறாங்க, ஜாதி சேர்க்கறாங்க. எங்க சங்கம் அப்படி சேர்க்கலங்க தான் சொல்ல வந்தேன். புரிஞ்சு சார், நீங்க அரசியல் சங்க ஜாதி ஒன்று சேர்க்குறீங்க. நாங்கள் அரசியலும் கேட்கல, ஜாதியும் கேட்கல. எங்களோட சினிமாவுக்கு தான் லட்சியமாக சொன்னோம். அதனால தான் சொல்ல என்ன நல்லா 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால அன்னைக்கு சுமையா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினகரன், மாலை மலர், மாலை முரசு இப்படி பல பேப்பரில் இருந்தப்ப அவங்க வந்து அந்தந்த இதை ஹீரோ ஹீரோயின் வந்து பேட்டி கேட்பாங்க. அரசியல் கேட்காம தான் சொல்ல வந்தார். தப்பா நினைக்கணும். நன்றி.